Hello friends, welcome to my channel Get Fit with me. What I ate in a day in my intermittent fasting day 21. எப்பயும் போல் early morning ஜீரா வாட்டர் குடிச்சு டிவனை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இன்னைக்கு வந்து நான் வந்து என்னோட அத்தை வீட்டுக்கு போகிறேன். அதனால் நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஏபிசி ஜூஸ் அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாமே பேக் பண்ணிட்டு போயிட்டேன். 1 o'clock வந்து ஏபிசி ஜூஸ் குடிச்சிட்டேன். அண்ட் லஞ்ச் இன்னைக்கு அங்கே தான் சாப்பிட்டேன். கொஞ்சம் ரைஸ் கொஞ்சம் சிக்கன் கறி வச்சு சாப்பிட்டுட்டேன். அண்ட் ஒரு 4 o'clock போல் வந்து இன்னைக்கு வந்து பச்சை பயிறு அது கூடவே வந்து பொமோகிரனட் சாப்பிட்டுட்டேன். முடிஞ்ச வரைக்குமே எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்நாக்ஸ் மட்டும் நீங்கள் பேக் பண்ணிட்டு போயிடுங்க. ஏன்னா நம்ம போகிற இடத்துல கண்டிப்பாக நம்ம வந்து ஏதாவது அன்ஹெல்தியாக சாப்பிட்ருவோம். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் பேக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் இப்போ பறிக்கிறது வந்து செர்ரி. இது வீட்டில் கூட இந்த செடி வச்சுருக்கோம். ஆனால் வந்து இப்போ வந்து பூ விட்டுருக்கு. இன்னும் வந்து பழுக்க ஸ்டார்ட் பண்ணல. இதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நானும் பாப்பாவுமே பறிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இந்த செடி வந்து நம்ம டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது. ஸ்கின்னை ஸ்மூத் பண்ணும். அந்த ஏஜிங் வந்துலாம் ப்ரிவென்ட் பண்ணும். அண்ட் முக்கியமாக வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே நல்லது. இந்த செடியெல்லாம் நர்சரி கார்டனில் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குன்னா தாராளமாக வாங்கி நீங்கள் அந்த செடி வைங்க. கொஞ்ச நாள்லேயே நல்லா பழுக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப டேஸ்ட் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். லைட்டாக டேங்கியாக இருக்கும். பட் பிடிக்கும். இந்த ரெகுலராக சாப்பிட்றவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சமான ஃப்ரூட்னா கொய்யாப்பழம் தான். நான் காசு போட்டு வாங்குற விஷயத்தையும் நான் அவ்வளோ வாங்கி சாப்பிடுவேன். இது வந்து நம்மளோட தோட்டத்தில் இருக்குது. நான் வந்து கொஞ்சம் கூட பாரபட்சம் பார்க்காம நிறையா பறிச்சுட்டு வந்துட்டேன். ஒரு நாளைக்கு மினிமம் வந்து 25 to 30 grams ஆஃப் ஃபைபர் வந்து எடுத்துக்கிறது வந்து அட்வைசபிள். என்னோட சப்ஸ்கிரைபர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. லோக்கலில் கிடைக்கிற வெஜிடபிள்ஸை ஃப்ரூட்ஸை வச்சு எப்படி ஹெல்தியாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்குமே உங்ககிட்ட என்னென்ன பொருட்கள் இருக்கோ அதை வச்சு நீங்கள் ஹெல்தியாக இருக்கிறதுக்கு பாருங்கள். என்ன எல்லா காயுமே நீங்கள் சாப்பிடலாம். அதாவது வந்து புடலங்காவாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து சொரக்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய் என்னவா இருந்தாலும் நீங்கள் சாப்பிடுங்க. அண்ட் ஃப்ரூட்ஸ் மட்டுமே உங்களுக்கு என்னென்ன பொருள்லாம் கிடைக்குதோ அஃபோர்டபுளாக இருக்கோ எல்லாத்தையுமே வாங்கி சாப்பிடுங்க. இப்போ சீசனில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாமே சாப்பிடுங்க. அதாவது வாட்டர்மெலன், அப்புறமா ஆரஞ்சு இதெல்லாமே கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரிலாம் சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் சாப்பிட்டாலே போதும். இல்ல நீங்க வெஜிடேரியனா இருக்கீங்க அப்படின்னா வந்து பச்சை பயிறு, கொண்டைக்கடலை, வேர்க்கடலை அண்ட் உங்களால வந்து எல்லா டைமே நட்ஸ்க்கு அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னா, நீங்க வந்து வேர்க்கடலைலாம் கூட சாப்பிடலாம். சில பேருக்கு அது ஒத்துக்காது. பட் ஒத்துக்குது அப்படின்னா தாராளமா ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க வேர்க்கடலை. பசிக்கும் போதெல்லாம் அப்பப்போ சாப்பிடுங்க. நான் இப்படி தான் அட்வைஸ் பண்ணுவேன் ஜென்ரலாவே. அந்த மாரி ட்ரை பண்றது பாருங்க. உங்களுக்கு கொஞ்ச நாள் அதுவே பழகிடும். அண்ட் நான் என்னோட சின்ன வயசு இருக்கும்போதெல்லாம் வந்து ரிலேட்டிவ்ஸ்லாம் நான் கூப்பிடுவேன் வாங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்ல ஆடு மாடுலாம் வச்சுருக்கோம் வர முடியாதுன்னு. பட் லேட்டர் ரியலைஸ் பண்ணும்போது தான் இப்போ தான் ஃபீல் பண்றேன். இதெல்லாம் வந்து ஒரு ஒரு மாரி ஒரு ஹாப்பி மொமெண்ட்ஸ் போல. ஒவ்வொரு ஃபீச்சர்ஸுமே பார்க்க அவ்வளோ அழகா இருந்துச்சு. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ கிட்ட பார்க்குறேன். பார்ப்பேன் பட் கொஞ்சம் பயம் இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் டைம் அத பார்க்கும்போது எனக்கே பர்சனலா ரொம்ப கனெக்டிவிட்டி இருந்த மாரி இருந்துச்சு. அண்ட் உங்க வீட்ல வந்து இந்த மாரி ஏதாவது ஆடு மாடுலாம் வச்சிருக்கீங்க, அதுங்க கூட ரொம்ப க்ளோஸா இருப்பீங்கன்னா எனக்கு காமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாமே நான் வந்து இன்னைக்கு தோட்டத்துலேருந்து பறிச்சுட்டு வந்தது. நான் டின்னர் ஒண்ணும் பெருசா எதுவுமே சாப்பிடல. ஏன்னா, நான் இதுவே நெறையாவே பறிச்சுட்டேன். அண்ட் தோட்டத்திலேயே வந்து வாழை மரத்தில ரஸ்தாளி பழத்து இருந்துச்சு. நான் அதையுமே இன்னைக்கு கொண்டு வந்தேன். டின்னருக்கு நான் இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டேன். கொய்யாப்பழம், செர்ரி அதுக்கப்புறம் வாழைப்பழம் இது எல்லாமே வந்து எக்ஸலன்ட் சோர்ஸ் ஆஃப் டயட்ரி ஃபைபர். அதனால எனக்கு கொஞ்சம் ஃபில்லிங்காவே இருந்துச்சு. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்க ஃபீட்பேக்க காமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க மாரி இருக்குன்னா, கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸ்க்கு போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்பயுமே சொல்றது தான். ஸ்டே ஹேப்பி, ஸ்டே ஹெல்தி. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்ப்போம். பாய்.